சிஷ்யன்: குருவே, என்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் என்னிலேயே எவ்விதம் நிறுத்துவது? அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். குரு: அந்த மார்க்கத்தை காண்பித்து தருபவர் யார்? சிஷ்யன்: அவரே குரு. குரு: குரு என்பவர் யார்? சிஷ்யன்: குரு ஈஸ்வரன் எனவென்றே எனது நம்பிக்கை. குரு: ஈஸ்வரன் எக்காலமும் குருவாய் வருவதற்கு இடமில்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் என்று நீரே சொல்லுகின்றீர். அப்படியுள்ள பொருள் நம்மிலிருந்து அபின்னமாய், அதாவது வேறுபடாமல் இருக்கின்றதா? அது அல்லாமல் பின்னமாய், அதாவது வேறுபட்டு இருக்கின்றதா? சிஷ்யன்: அது அபின்னமாய், அதாவது வேறுபடாமல் இருக்கின்றது. குரு: அப்படி இருக்கின்ற பொருள் நமது குருவாக வருவதற்கு இடமில்லை. காரணம், குருவென்று வருகையில் நம்மிலிருந்து வேறுபடுத்தி சங்கற்பிக்கின்றோம். அப்பொழுது குரு வேறுபடுகின்றது. அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு இடமுண்டோ? தவிர ஈஸ்வர சைத்தன்யம் நம்மில் இல்லையெனில் பிணமாகின்றோம். அவ்விதமான சைத்தன்ய பொருளை நம்மிலிருந்து குருவாய் வேறுபடுத்தும் போதும் நாம் பிணமாகின்றோம் அல்லவா? அவ்விதம் பார்க்கும்போதும் ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு இடமுண்டா? சிஷ்யன்: அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடமில்லை. குரு: அதுவுமன்றி ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு உதாரணம் என்னவென்றால், ஈஸ்வரன் உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை? சிஷ்யன்: ஈஸ்வரன் உண்டென்றேதான். குரு: எனில் அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மட்டும் உள்ளவனோ அல்லது எப்பொழுதும் உள்ளவனோ? சிஷ்யன்: அவன் எல்லா சமயத்திலும் உள்ளவன். குரு: அப்படியாயின் நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டோ இல்லையோ? சிஷ்யன்: உண்டு. குரு: அந்த சமயத்தில் குரு உமது அருகில் வந்திருந்தால் நீர் அறிவதுண்டோ? சிஷ்யன்: அறிவதில்லை. குரு: என்ன காரணம்? நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா? அந்த சமயத்தில் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை சொல்ல முடியுமா? சிஷ்யன்: அது எனக்கு சொல்ல முடியாது. குரு: எனில் அதன் காரணம், ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், சகலத்துவம், அதாவது களங்கமுடையதும், நிஷ்கலத்துவம், அதாவது களங்கம் இல்லாததும் எனப்படும். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் சகுணனாகி, அதாவது குணமுடையவனாகி, அப்போது விகாராதிகள் உண்டாகி, படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை உண்டாகி, ராகத்வேஷியாகி, அதாவது விருப்பு வெறுப்பு உடையவனாகி அமைகிறான். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம், அதாவது களங்கமில்லாமல் ஆகின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணனாய், அதாவது குணம் இல்லாதவனாய், நிர்விகாரியாய், அதாவது விகாரம் இல்லாதவனாய், படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை இல்லாமல் விருப்பு வெறுப்பற்றவனாகி விளங்குகின்றான். ஆனால் இவை அனைத்தும் உண்டாகின்றது எங்கிருந்தென்றால் தன்னிலிருந்தேயாகும். அது என்னவென்றால், ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றுமே இல்லை. அது ஏனென்றால் பிணத்தில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததால் ஆகும். ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த நிலைமைகள் உண்டாகின்றன. அதெப்படி என்றால், தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தி தன்னிலேயே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும் பொழுது நிஷ்கலனாகிறது. அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள நிலைமை. அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அது களங்கமின்றி நிர்மலமாய், அதாவது பரிசுத்தமாய், ஆத்மாவாய் இருக்கின்ற நிலைமையாகும். அதற்கு உதாரணம், மிக கொடிய சித்தம் உடையோனாய், கொடுஞ்செயல் செய்வோனாய், கொலை பாதகனாய் இருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு. அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அச்சமயம் ஜீவன் நிஷ்கலனாய் இருக்கிறது. அந்த ஜீவனே சிவன். அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை. அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது, அதாவது பிரதிபலிக்கும் போது, அது ஜீவனும் அந்த பிரதிபிம்பத்தில் விட்டு வெளியே வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது. ஜீவக சிவோகம் என்று சொல்ல இதுவே காரணம். சிவனே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற் சொல்லிய விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணன் ஆகின்றான். நிர்குணன் என்றால் குணமில்லாதவன். குணங்கள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பவையாகும். இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன். அப்பொழுது நிர்விகாரியாய், நிர்மோகியாய், விருப்பு வெறுப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான். அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை. அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன், நிஷ்கலன், நிர்விகாரி என்றிவ்விதமாய் அமைகிறது. எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகின்றது.
சகலன் என்றால் களங்கத்தோடு கூடியவன் என்றாகும். அப்பொழுது விகாரியும் சகுணனும் ஆகிறான். சகுணன் என்பது முன் விவரித்த 3 குணங்களோடு கூடியவன். அந்த 3 குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு, காப்பு, அழிப்பு உண்டாகின்றன. இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவை ஆகும். தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை. அப்பொழுது தான் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும், சகலனாவதும் சகுணனாவதும், நிர்குணனாவதும், விகாரியாவதும், நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன். தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது ஈஸ்வர சைத்தன்யம் ஒன்று மட்டுமே உள்ளதாகவும் மற்றெல்லாம் இல்லாததாகவும் ஆயிற்று. அதனாலே தான் அத்தூக்க நேரத்தில் குரு வந்து அருகில் இருந்த பொழுது தெரியாமல் இருக்க காரணம். நிற்க, குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கற்பம் உமக்கு எப்பொழுது உண்டாகிறது? சிஷ்யன், தூக்கம் விழித்த பொழுது. குரு, தூக்கம் விழித்த பொழுது சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், எண்ணிலிருந்தே உண்டாகிறது. குரு, எண்ணில் என்றால் எங்கிருந்து? தூங்கும் பொழுது நீர் இல்லையா? அப்பொழுது சங்கற்பம் உண்டாயிருந்ததா? தூக்கம் விழித்த பொழுது அது எவ்விதம் உண்டாகிறது? சிஷ்யன், தூக்கம் விழித்த பொழுது எனக்கு விகாராதிகள் உண்டாகி அவ்விகாராதிகளில் இருந்துதான் சங்கற்பம் உண்டாகிறது. குரு, விகாராதிகள் எங்கிருந்து உண்டாகின்றன? சிஷ்யன், ஜீவனிலிருந்து உண்டாகின்றன. குரு, ஜீவனிலிருந்து எப்படி உண்டாகின்றன? தூங்கும் சமயத்தில் உங்களுக்கு ஜீவன் இல்லையா? அப்பொழுது விகாராதிகள் உண்டாயிருந்தனவா? தூக்கம் விழித்த பொழுது உமக்கு என்ன உண்டாயிற்று? சிஷ்யன், மனம் உண்டாயிற்று. குரு, அப்பொழுது சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், மனதிலிருந்து உண்டாகிறது. குரு, மனம் இல்லாவிட்டால் யாதேனும் இருக்கின்றதோ? சிஷ்யன், இல்லை. குரு, அப்பொழுது குரு என்கிற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாயிற்று? சிஷ்யன், மனதிலிருந்து உண்டாயிற்று. குரு, அப்பொழுது குரு யார்? சிஷ்யன், மனம். குரு, சங்கற்பம் செய்வதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவரே புரோகிதர், அவரே குரு. இதற்கு உதாரணம், ஒரு கோவில் உண்டாக்கி அதில் ஒருவர் ஒரு சங்கற்பம் செய்கிறார். யார் அங்கே சங்கற்பம் செய்கின்றவரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர். சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் சங்கற்பிக்கின்றவர். அப்படியுள்ளவரைத்தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகின்றோம். இவ்விதமாக நமக்கு உலகென்ற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகின்றது? சிஷ்யன், மனதிலிருந்து. குரு, அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கிறது? சிஷ்யன், மனதிற்கு. குரு, அப்பொழுது புரோகிதர் யார்? சிஷ்யன், மனமாகும். குரு, அப்படியானால் நமக்கு எத்தனை குரு உண்டு? சிஷ்யன், ஒரே குரு. குரு, அது எப்பொழுதும் வராது. அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குருவாகும். வேறு குரு இல்லை. அதனால் குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லாததாகும். அது எப்படி என்றால், மனம் இல்லையெனில் யாதொன்றும் இல்லை. எல்லாம் மனதிலிருந்தேதான் உண்டாகின்றன. ஆகவே மனமேயாகும் குரு. தவிர